அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதய கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க வயல்ல இதுவரையில இந்த சின்ன வயசுல இவ்வளவு மனப்பான்மை படிச்சவன் கேஜிஎஃப்ல லட்சாதிபதி கோடீஸ்வரன் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்க வரலாம் சாப்பிட்டு போறவங்க தான் இந்த ஊரு. ஆனா இந்த ஊர்ல ஒருத்தன் பிறந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி. அந்த மனப்பான்மை வந்துச்சு பாரு, ஏழைக்காக உணவளிப்பதற்கு. இவனை விட்டா தங்க வயல்ல யாரும் கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வேதாந்தம் பேசுவாங்க, வாரி வாரி தந்தன்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் தந்ததே இல்லை. ஆனா இவராவது நமக்கு அந்த உணவு அளிக்கின்றாரு. இவர் யாருன்னு கேட்டா, பெங்களூருக்கு போறது புஷ்பக்கு, தாகத்துக்கு குடிக்கிறது தம்ஸ்அப்பு, மெட்ராஸ்ல இருக்கிறது ஐசிஎப், நான் இப்ப பேசினுக்கிறது கேஜிஎப், என் பக்கத்துல சாப்பாடு போடுறது ரிசர்ப். காலையில நின்னா ராத்திரி 11 மணி மட்டும் நிக்கிறது. இடுப்பு வலி, கை வலி, கால் வலியில கூட சம்பாரிச்சு ஏழைக்காக ஹெல்ப் பண்றவரு நம்ம ரிசர்ப். அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அவர் மாதிரி ஒரு இளைஞருங்க முன்ன வந்தா நம்ம கேஜிஎஃப் நல்லா இருக்கும், தங்க வயல் சரித்திரம் போயிடும். அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். 10 திங்கள் சுமந்தாரே அவர் பெருமை பட வேண்டும், இவரை பெற்றதனால் மற்றவரால் போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் உலகம் அழ வேண்டும் என்று கூறி நான் இப்போ பேசுறதுக்கு வந்திருக்கிறது. டெல்லியில மன்மோகன் சிங், பெங்களூர்ல தரம் சிங், கேஜிஎஃப்ல ராஜா சிங் என்று கூறி இந்த உணவளித்தவருக்கு நன்றி கூறி, என்னை இவ்வளவு தொழிலுக்கு விளம்பரம் செய்யும் ஐயா, இந்த வீடியோ எடுக்கிறவங்க, இந்த நியூஸ் போடுற ஐயா அவங்களுக்கும் வணக்கம் பண்ணி, இந்த தங்க வயல்ல இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருக்கு நன்றி சொல்ற மாதிரி கூடி, அவர் வாழ்க வளர்க போட்டும் புகழ்வு என்று கூறி முடிகிறேன். நன்றி, வணக்கம். அஜித் குமார் அவரு இறந்த போது 10 கேஜி 20 கேஜி போட்டாரு. அப்புறம் 50 பண்ணாரு, 60 பண்ணாரு. இப்போ ஒரு 200 கேஜி போடுறாரு ஏழைங்களுக்கு. அவங்க அப்பா இவரை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அந்த இதை அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு. தந்தை இல்லாம தாய் இல்லாம நான் வாழ்ந்தது இல்லை, அவங்களுக்காக நான் என் உயிர் உள்ள வரை நான் உணவு அளிப்பேன் என்று கூறி அவர் வாழ்த்துக்கிறார், வணங்குகிறார். என் பேர் ரிஷப், லாலன்கோ மெடிக்கல்ஸோட நிர்வாகியாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட 16வது வருஷம் நினைவு நாள். இதை நான் எங்கள் அப்பா இருந்து ஒரு 16 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு 14 வயசு. அப்போதுலேருந்து நான் இந்த கடையிலேயே இந்த ஃபீல்ட்லேயே இருக்கேன். என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுங்க. அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது தான் இது அன்னதானம் பண்ணோன்னு சொல்லிட்டுன்னு. அவர் நினைவு நாள் அன்றைக்கெல்லாம் 10 கேஜி அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 125 கேஜி போட்டுக்கிறேன். போகிற ஒரு 3-4 வருஷம் கழிச்சு என்னோட நோக்கம் ஒரு 400 கேஜி போடணும்னு ஜனங்களுக்கு. அது கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.